இன்னைக்கு வீடியோவில் பைத்தாகரஸ் தியரம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த தியரம் நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ரையாங்கிள் 90 டிகிரியில் இருக்கணும். ஸோ 90 டிகிரி ட்ரையாங்கிள்னாலே நம்மளுக்கு தெரியும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இதில் லாங்கஸ்ட் சைடு இருக்கும்ல, ரொம்ப அதிகமாக பெருசாக இருக்கிற சைடு நம்ம ஹைப்போட்டெனியஸ்ன்னு சொல்லுவோம். லாங்கஸ்ட் சைடு ஹைப்போட்டெனியஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட்டுன்னு சொல்லுவோம். அண்ட் ரிமைனிங் இருக்கிற ஒரு சைடை அட்ஜசன்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, லாங்கஸ்ட் சைடு ஹைப்போட்டெனியஸ், அதுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்டுன்னு சொல்லுவோம். மீதி இருக்கிற ஒரு சைடை அட்ஜசன்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு ஆல்ஃபபெட்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஹைப்போட்டெனியஸுக்கு சின்னு கொடுத்துக்கிறேன், ஆப்போசிட்டுக்கு ஏன்னு கொடுத்துக்கிறேன், அட்ஜசன்ட்டுக்கு பி கொடுத்துக்கிறேன். இப்போது இதுக்கெல்லாமே சம்ஸில் வேல்யூ கொடுப்பாங்க. இப்போ நம்ம அந்த வேல்யூ வச்சு போட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் பார்க்கலாம். ஸோ சி ஸ்கொயர் லாங்கஸ்ட் சைடோட ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். சம் ஆஃப் அதர் டூ சைட்ஸ் என்னது? ஆப்போசிட் ஏ, அட்ஜசன்ட் பி. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் என்னதுன்னா பைத்தாகரஸ் தியரம் எப்போவுமே யூஸ் பண்ண